தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் டெஹ்ரானின் பல்வேறு இடங்களில் இன்று பயங்கர வெடிப்புகள் நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் நடத்தி வரும் தாக்குதல்கள் 24வது நாளை எட்டியுள்ளது. இதனால் எரிசக்தி விநியோகத்தில் உலகம் முழுவதும் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானின் முக்கிய அரசு கட்டமைப்புகளை குறிவைத்து புதிய தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ராணுவத்தின் இந்த புதிய தாக்குதல்களால் ஈரான் தலைநகர் டெஹ்ரானின் பல இடங்களில் பெருத்த ஓசையுடன் பயங்கர வெடிப்புகள் நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் மீதான போர் மேலும் பல வாரங்கள் தொடரும் என்றும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஈரான் போர் காரணமாக மேற்காசியா பிராந்தியம் முழுவதும் பெரும் பதற்றத்தின் பிடியில் சிக்கியுள்ளது. இதற்கிடையே போர் காரணமாக மேற்காசியாவில் கடும் எரிசக்தி நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாக IEA எனப்படும் சர்வதேச எரிசக்தி முகமையின் தலைவர் ஃபட்டிஹ் பெரோல் தெரிவித்துள்ளார். போரில் 40 எரிசக்தி தளங்கள் கடுமையாக சேதமடைந்திருப்பதாக அவர் கூறியுள்ளார்.